பராபவ வருடம் ஆணி மாதம் 10ஆம் நாள் 24/6/2026 புதன்கிழமை மாலை 6:12 மணி வரை வளர்பிறை தசமி திதியும் மதியம் 1:59 மணி வரை சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, புதிய வீடு வாகனம் வாங்க உகந்த தினம், கடன்களை அடக்கி ஏற்ற தினம், புதிதாக தொழில் துவங்க உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக புதன்கிழமை என்ற முறையில் பெருமாள் ஹயக்ரீவர் வழிபாடு நல்லதொரு அனுகூலங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதகங்கள்ல முரண்பாடுகள் நிறைந்த ஜாதகம் என்ன, எல்லாவற்றிலே முரண்படுகின்றவர் யார், யாருக்கு முரண்பாடுகளாகவே வாழ்க்கை அமையும். குறிப்பா பார்க்கும் பொழுது திருமண விஷயங்கள், மனைவி கணவன் அமைவதில் முரண்பாடு ஏன், அமைந்த பிறகும் முரண்பட்ட திருமண வாழ்க்கையாகவும் இவர்கள் நமக்கு ஏற்றவர்கள் தானா என்று கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர் சந்தேகங்கள் வருவது என்ன, நம்ம 2 பேர் மேட்சா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சில அன்பர்களுக்கு மனதளவில் கேள்வி வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி குதர்க்கமான குழப்பமான சூழல்களை கொடுக்கின்ற கிரகம் என்ன, அதற்கான கிரக சூழல்கள் என்ன, நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, லக்னம் ராசியிலிருந்து 7-8ஆம் இடங்களோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிற அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மேற்சொன்ன முறையில் உறுதியாக இருக்கும். கூடுதலாக இது வலுப்பெறுவதற்கு இந்த சனி செவ்வாயினுடைய தசாபக்திகளும் அதற்கு கூடுதலான தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது அவசியம். நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இயல்பானதும் சிறப்பானதுமான தன்மைகளோடு இன்றைய நாள் புகழினையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. குறிப்பாக சிறப்புகள் நிறைந்த தினம் என்று இன்றைய நாளை சொல்லலாம். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். கூடுதலாக உயர்வான தன்மைகள் அநேகம் உண்டு. வெற்றிகரமான வாய்ப்புகள் விரைவாக தேடி வரும். சிந்தனை செயல்திறன் அதிகரிப்பதால் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். எல்லா விதத்திலும் நீங்கள் தொட்டது துளங்கும் அப்படிங்கிற தன்மையோடு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றியையே சாதனமாக கொண்டு செயலாற்றி மேன்மைகளை பெறக்கூடிய தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. தன பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. எதிலும் லாப சூழல்கள் இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் நோய் தொந்தரவுகள் நீங்கும். குறிப்பாக திருமணம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். நல்லவிதமான முறையில் வரன் உறுதியாகும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலை கொள்ளாமல் சிறப்பாக செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாக மேசத்திற்கு உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனை குறையும். எதிர்பார்த்த பண உதவி உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இயல்பான சூழல் உண்டு. மனோ வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மூலம் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்களுக்கான வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும். இன்றைய நாள் இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்கள், ட்ரேடிங் கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு
சாதகமான சூழல் உண்டு. பெண்மணிகள் இன்றைய நாளில் சிறப்பினை உணர இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் மாற்றத்தை பெற இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற தினமாக மேசத்திற்கு உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முதன்மையானதும் மேன்மையானதுமான அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல பலனை கொடுக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லா விதமான மன சௌகரியங்களும் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. எதை செய்தாலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செய்வது நல்லது. தடைப்பட்ட தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாக நடக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவது சிறப்பு. உங்கள் மீது வீண் பழிசொல் கிடைப்பதற்கான ஒரு சூழல், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பதும் சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் அலைச்சல்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை அனுசரித்து போவது நல்லது. குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். தெளிவான சிந்தனை, செயல்திறன் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதத்திலுமே புதுவிதமான அனுபவங்களோடு புகழ் பெறுவதற்கான சூழல்கள் நிறைய உள்ள நாளாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்பு விலகுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, புகழ் அடைவதற்கான வாய்ப்புகளும் மேம்பட்டதானதொரு சிறப்பு வாய்ந்த சூழல்களும் ஒருங்கே அமையக்கூடிய தினமாக மிதுனத்துக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியில் சூரியன், 10ல் சனி, தனஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், குரு மிக வலுவானதொரு தன்மையோடு இன்றைய நாள் மிதுன ராசி என்பவர்களுக்கு மேன்மைகளை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குலதெய்வ அனுக்கிரகம், குறைவில்லாத பொருளாதார மேன்மை, குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் என எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவடைகின்ற ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக அனுபவ அறிவும் செயல்திறனும் சிறப்பாக வெளிப்படும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். கிரக சூழல்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறது. லாபத்தன்மைகள் மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் அனுகூலம் உண்டாகும். நல்லவைகள் கெட்டவைகளை பிரித்து பார்த்து செயலாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும். குறிப்பாக சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தொழில் விரிவாக்கத்தில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மேன்மையும் புகழையும் அடையிருக்கிறீர்கள். பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் கூறியபடி நடந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். சாதுரியமான பேச்சால் எதையும் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் நல்லதொரு உயர்வினை கொடுக்கிற தினமாக மிதுனத்து ராசி அன்பர்களுக்கு அமையிருக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு புதுமையான அனுபவங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறக்கூடிய தன்மைகள் இன்றைய நாளில் சிறப்பான முறையில் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் மேன்மைகளும் புகழும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு உயர்வுகளோடு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிரகவலு சிறப்பாக இருக்கிறது. சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இயல்பாகவே தேடி வரக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் யோகர்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறார்கள். ராசிநாதன் அபாரமாக சஞ்சரிக்கிறார். ராசியில் குரு, தனாதிபதி சூரியன் போன்ற கிரக சஞ்சாரங்கள், தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது, கூடுதலாக புதனினுடைய சஞ்சாரம், ராஜயோகாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரம் எல்லாம் நிறைவான தன்மையை கொடுக்கும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டு சிறப்பாக முன்னேறக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். தடைகள் விலகும். நண்பர்களும் உறவுகளாக மாறுவார்கள். மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் மேன்மை உருவாகும். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்களை சிறப்பாக செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்து போவது சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பான தன்மையாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு மேன்மை உண்டு. பெண்மணிகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றம் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நல்ல விதமாக பூர்த்தியாகும். புரிதல் அதிகரிக்கின்ற நல்லதொரு உத்வேகம் மிகுந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக எல்லா வகையிலும் ஆர்வமும் விருப்பங்களும் மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆயிலி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிந்தனை செயல்திறன் மேம்படக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு துவங்க இருக்கிறது. எல்லா வகையிலும் உத்வேகத்தை உணர இருக்கிறீர்கள். உற்சாகமான மனநிலை மேம்படும். எருதிலும் உறுதித்தன்மை காணப்படும். நீண்ட நாட்களாக முடியாது என எதிர்பார்த்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். மன சங்கடங்கள் நீங்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் அனைத்தும் தடை நீங்கி வெற்றிகரமாக நடப்பதற்கான சூழல் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் அபாரமாக சஞ்சரிக்க, ராசியின் யோகர்களும் சாதகமாக சஞ்சரிக்க, எல்லா விதமான எண்ண தேவைகளும் வலுவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் சிம்மராசியினருக்கு அமையப் போகிறது. மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடும் சூழலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். உங்களுக்கு சில நேரங்களில் நிர்பந்தங்களின் பேரில் விருப்பமில்லாத வேலையை செய்வதற்கான தன்மைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். வழக்குகள் சாதகமாக அமையும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்கள் தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பர் புகழ் பெறுவர். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு உயர்வான மாற்றங்களை பெறுகிற நாளாக சிம்மத்திற்கு சிந்தனை செயல்திறன் மேலோங்குகிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, முன்னேற்றமும் முயற்சியும் ஒருங்கே பலனளிக்கக்கூடிய உத்வேகமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கவலைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சிந்தனா செயல்திறன் அதிகரிக்கும். வலிமை பெற்ற ராசிநாதன் உச்சனுடைய இணைந்திருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக லாபாதிபதி சந்திரன் அபாரமாக வளர்பிறை நிலையில தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக இந்த 8ல் இருக்கிற சில கிரக தொடர்புகள் தான் தொந்தரவுகளை கொடுக்கும். 8ல் இருந்த செவ்வாயும் உங்களுக்கு 9ற்கு பயிற்சி அடைந்து விட்டார். 8ஆம் பாவகம் எந்தவிதமான பாவத் தொடர்புகளை பெறாமல் வளர்பிறை சந்திரனுடைய இணைவில் இருக்கிறதால வெளியூர் வெளிமாநில பயணம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம் போன்ற நிகழ்வுகளில் அனுகூலங்கள் உண்டு. எளிதில் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகள் சிறப்பாக இருக்கும். யாரை கண்டும் பயப்பட மாட்டீர்கள். முன்கோபம் பிடிவாதத்தை சற்றே தளர்த்தி கொள்வது நல்லது. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. மனோதைரியம் மேம்படும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்தது நடக்கும். எதிரிகளிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற நிகழ்வுகள் இருக்கும். சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. உங்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் அகலும். இன்றைய நாள் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விரும்பிய நிகழ்வுகள் அனைத்தும் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் நடக்கும். மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் புதுமைகளை உணரக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நாளாக கன்னிராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் விலகுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நிம்மதியான அணுகுமுறைகளோடு நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிக்கல்களும் சங்கடங்களும் எதுவும் எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழல்களை ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக பலனளிக்கும். ராசிநாதன் வலுவாக இருப்பது, ராசியில் வளர்பிறை சந்திரன் இருப்பது, தனஸ்தானத்தை குரு பார்ப்பது, கூடுதலாக 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி ராஜயோகாதிபதியும் குரு பார்ப்பது தொழில் பொருளாதார நிலைகள், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உயர்வான சூழலை கொடுக்கும். பக்குவமான சூழல்கள் உண்டு. திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு உங்களுக்கு சரியான நேரத்தில் பொருளாதார மேன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு உண்பது நல்லது. குறிப்பாக எதிரிகளிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். முக்கியமான பணிகள் தடை தாமதத்தோடே நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம், ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது சிறப்பு. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். எதிர்பாலினத்தவரிடம் புரிதல் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியும் நெருக்கம் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகள் தடையை நீக்கி சாதிக்கிற நாளாக துலாத்திற்கு சங்கடங்கள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? புதுமைகளை உணரக்கூடிய தினமாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அமையும். உச்சகுரு ராசியை பார்க்கிறார். உபயோகமான காரியங்கள் அநேகம் உண்டு. கூடுதலாக தைரியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்ட பாவகத்தையும் குரு பார்க்கிறார். குழந்தைகளால் அனுகூலமும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் தேடி வரும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இசை கலைத்துறை என்பர்கள் புதுமைகளை படைக்க இருக்கிறீர்கள். ராசிநாதன் வலுத்து ராசியை பார்க்கிறார். கோபம் ஒருபுறம் இருந்தாலும் கொடைத்தன்மை அதிகரிக்கும். அனைவராலும் புகழ்பட இருக்கிறீர்கள். மாற்றங்கள் நிறைய உண்டு. எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மேம்பாடு இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு நிறைவாக கிடைக்கும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பு யோசித்து கொடுப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றமான தன்மைகளை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலங்களையும் கொடுக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மேன்மையை கொடுக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் சிறப்பினை கொடுக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல்கள் நிறைய உள்ள தினமாக விருச்சிகத்திற்கு திறமைகள் வெளிப்படுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், அனுஷ நட்சத்திர என்பர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக வெற்றிகரமான சூழலோடு நிறைய விரும்பத்தகாத சில சங்கடமான நிகழ்வுகள் ஏற்படும். கவனமாக இருங்க. ஏன்னா ராசிநாதன் 8ல் இருக்கிறார், 6 குடையவனும் 8ல் இருக்கிறார், 7 குடையவனும் 8ல் இருக்கிறார். அப்போ தொழில் பங்குதாரர்கள் நண்பர்கள் கூடுதலாக கணவன் மனைவி உறவில் கூட சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். உஷாராக இருப்பது நல்லது. மாற்றங்களை விரும்பக்கூடிய சூழலில் புதுவிதமான மாற்றங்களும் கிடைக்கும். பொருளாதார நலன் மேலோங்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பங்கு வர்த்தகம் வெளியூர் வெளிமாநில பயணங்களில் வெற்றிகரமான தன்மைகள் உண்டு. மனக்கவலைகள் மறையும். கனவு தொல்லைகள் நீங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் குணமாக நடந்து கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எல்லோரும் உங்களது வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே சகஜ சூழலை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு வீண் மனக்கவலைகள் மறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வீண் பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவி இயல்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கு ஏற்றமும் சந்தோஷமான அனுபவங்களும் நிறைய உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசி என்பவர்களுக்கு புதுமைகளை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிகழப் போகிறது. புராட நட்சத்திர என்பர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக சூழல் மாற்றம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லா விதமான தன்மைகளிலும் யதார்த்தம் உணரப்படுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக முக்கிய கிரகங்கள் மாறி சஞ்சரிக்கிறது. என்ன மாறி இருக்குன்னா, புதன் 7ஆம் இடத்திற்குள்ள வந்துட்டார். 6 குடையவர் 7ல் இருக்கார். 7ஆம் பாவகத்தில் ஏற்கனவே 2 முக்கியமான சுப கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள். அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும்.
நண்பர்களால் அனுகூலம் உண்டு. புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து அநேக விதமான அனுகூலங்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக புத்திசாதுரியமும் அறிவுத்திறனும் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என மனத்தடுமாற்றம் உருவாகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டாகும். தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்துறை என்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் உறவுகள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மறையும். குடும்பத்திலிருந்து வந்த சோதனைகள் நீங்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உண்டு. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுகிற மனோபாவம் ஏற்படக்கூடிய நாளாக மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் புதுமைகளை புரிகிற தினமாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவதும் நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடு எப்படி இருக்கு? எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் யதார்த்தமான முறையில் கிடைக்கக்கூடிய நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு உயர்வும் புகழும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மாற்றங்கள் அநேகம் உண்டு. மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் வெற்றிகரமாக பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உத்தியோகத்துறையினருக்கு மேன்மை உண்டு. ராசிநாதனுடைய சஞ்சாரம், புதனினுடைய சஞ்சாரம், ராசியின் 7ஆம் பாவக கிரக சஞ்சாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதால நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக எல்லா வகையிலுமே உங்களுடைய முன்னேற்றமான செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமையும். தடைப்பட்ட பணம் நிறைவாக வந்து சேரும். பயணங்களால் வெற்றி ஏற்படும். அதனால் நன்மை உருவாகும். உங்களது செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவியும் உண்டு. குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால் அனைத்து விதமான அனுகூலங்களும் நடக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு இதமளிக்கும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறை என்பர்களுக்கு என்றோ செய்த சில செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான சூழல் ஏற்படும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது நல்லது. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமும் புகழும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் அநேகம் உள்ள தினமாக மீனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பற்றிருக்கிறது. ராசி மட்டுமே பலவீனம். அதை சரி கட்டுகிற விதமாக ராசிநாதனே ராசியை பார்க்கிறார். ராஜயோகாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் அபாரமாக செவ்வாய் அமர்ந்து சிறப்பாக இருக்கிறார். சந்திரனும் மேம்பட்ட நிலையில் 8இல் மறைந்தாலும் வளர்பிறையாக இருக்கிறார். மாற்றங்கள் நடக்கிற நாளாகவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கிற தினமாகவும் மீனத்திற்கு இன்றைய நாள் எதையும் சமாளித்து வெற்றி காணுகிற நாளாக அமையிருக்கிறது. ராசிநாதன் சஞ்சாரம் சிறப்பு. உங்களுடைய அவப்பெயர் அனைத்தும் நீங்கும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். மனக்குழப்பம் விலகும். முக்கிய முடிவெடுப்பதிலிருந்து வந்த தடுமாற்றம் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் பற்றிய கவலைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றி எண்ணம் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து போவது நல்லது. குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் அனுகூலம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு பண தேவை அதிகரிக்கும். குறிப்பாக மனத்தடுமாற்றம் நீங்க சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழலை கொடுக்கும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். குறிப்பாக கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு உற்சாகமான சூழலையும் உறுதித்தன்மையும் கொடுக்கும். நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சகல விதத்திலும் மாற்றங்கள் நிகழ்கிற நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.